ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது மணியில் பொம்மை ஒன்று தலையில் கூட வச்சுட்டு போகிற மாதிரி போட்டிருக்கேன். இதை எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். தேவையான பொருட்கள் மணி கோக்கிற ஒயர், அதுக்கப்புறம் இந்த சிசர் ஒயர் வெட்டுறதுக்கு, இது திலக மணி. இந்த கீழே பாவாடை மாதிரி போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு இந்த திலக மணி. இது இந்த உளுத்தம்பருப்பு மாதிரியே இருக்கும். இந்த மணி கடையில் கிடைக்கும். இதை நான் ஒயிட் கலர்லேயே வாங்கியிருக்கேன். இதை எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் தலையில் போட்டேன். ஃபஸ்ட்டு தலைக்கு ரெண்டு பக்கமே அந்த முகம் தெரிகிற மாதிரி, பொம்மைக்கு முகம் தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். மேலே 3 லைன் போட்டிருக்கேன். கருப்பில் தலைமுடிக்காக 3 லைன் போட்டிருக்கேன். ஆனால் அந்த 3 மணி கோத்துட்டு கீழே ஒயிட்டு 4 மணி கோத்து தான் நம்ம போடுவோம் இல்லைங்களா. அந்த 4வது ஒரு சைடில் ஒயிட் வர மாதிரி, ஒரு சைடு பிளாக் வர மாதிரி, அந்த ஒயிட் வர பக்கம் எக்ஸ்ட்ரா ஒரு மணி என்னண்டா போட்டிருக்கேன். 2 சைடும் வர மாதிரி பாப்பட்டின மாதிரி வரும்னு. அந்த 2வது லைனில் தான் உங்களுக்கு அந்த கண்ணுக்கு வச்சுருக்கேன். கருப்பு மணி 2 மணி வச்சுருக்கேன். கீழே வாய்க்கு அந்த முக்கோணமாய் கண்ணுக்கு வந்த பிறகு கீழே வர்றது சென்டரில் ரெட்டு வர மாதிரி, 2 சைடும் ஒயிட் வர மாதிரி. அது மொத்தம் 3 லைன் தான் வரணும். கீழே 3 மணி வரும், 3 பூ மாதிரி. கீழே கழுத்துக்கு 2 ஒயிட் மட்டும் கொடுத்துட்டு ரெட்டு வச்சுட்டு, இந்த பக்கம் 2 லைனு, இந்த பக்கம் 2 லைன் போட்டு ரெட் கலரில் ப்ளவுஸ் மாதிரி போட்டிருக்கேன். இங்கே கீழே சைடில் பாருங்கள், அந்த ரெட்லேருந்து கிராஸில் 4 மணி, 4 மணி வர மாதிரி கோத்துட்டு அது ஒரே சைடு திரும்பணும். இந்த பக்கம் திரும்பிட்டு 5 லைன் மட்டும் வர மாதிரி வச்சுட்டேன். அது 5வது லைன் ஜாயின் பண்ணுறது. 4 லைன், இப்படி 4, இப்படி 4 வல்லையில். அதே மாதிரி இந்த சைடு தலையில் கூட தூக்குது இல்லைங்களா, அதுக்கு 4 மணி, மேலே 5 மணி கோத்துருக்கேன். அந்த 5வது மணி கோக்கும்போது அதை ஜாயினில் பண்ணியிருக்கோம். இந்த தலையில் சென்ட்ரு பாகம் இருக்குது இல்லைங்களா, அதில் 3 பிங்க் கலர் கோத்துருக்கேன். இந்த கூடைக்கு நடுப்புற 6 மணி கோத்துருக்கேன். எல்லோவில் 6 மணி கோத்துருக்கேன். ஒரு மணிலையும் 5 மணி வர மாதிரி 5 மணி கோத்து பூ மாதிரி போட்டிருக்கேன். அந்த 5லேயும் மேலே 2 வருது இல்லைங்களா, அந்த 2 மேலே வரதில் எல்லாத்துலேயும் 4 வர மாதிரி போட்டிருக்கேன். அந்த கூடைக்கு பார்டர் வச்ச மாதிரி பிங்க் கலர் வர மாதிரி போட்டிருக்கேன். நடுப்புற ஒயிட் வரும், 2 பிங்க்கு, அந்த மாதிரி டிசைன் வர மாதிரி போட்டிருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரெட்டுலேருந்து 4 அந்த உளுத்தம்பருப்பு ஷேப்பில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மணியை ரெட்டில் 2 கோத்துட்டு கீழே 2. அதை அப்படி கோக்கும்போது உங்களுக்கு முதல்ல உளுந்த ஷேப்பில் இருக்கிறத கோத்துட்டு ரெட்டில் 1 கோத்துடணும். இன்னாண்ட சைடில் 1 மணி கோப்பேன் இல்லைங்களா, அது 2 சின்ன மணி கோத்துருக்கேன். கோத்துட்டு திருப்பி அந்த உளுந்த மணியில் குறுக்க, அது மொத்தம் 4 வர இடத்துல 4 மணி இது போல் வரும். அந்த இடத்துல நான் எதிர் சைடில் 2, இந்த சைடில் 1, இந்த சைடில் 2, 5 வர மாதிரி போட்டிருக்கேன். அப்போல் ஒவ்வொரு மணிக்கும் போட்டுகிட்டே வரணும். இந்த 2வது லைனில் தான் இந்த ஒயிட் ஜாயிண்ட் ஆகணும் கை. அடுத்த லைன் வரும்போது இந்த ஒரு 2 ப்ளூ போட்டிருக்கேன் இல்லைங்களா, 2 மணி, ஒரு மணிலையும் அதே போல் 4 வர மாதிரி அந்த பெரிய மணி 2 கோத்துட்டு சென்டரில் ப்ளூ வர மாதிரி ஒவ்வொரு மணிலையும் கோத்துட்டு, அதே போல் மொத்தம் 6 லைன் கோத்துருக்கேன். 6 லைன் கோத்த பிறகு அந்த கடைசி லைனில் 2 மணியாக கோக்கணும். சென்டரில் முதல்ல மட்டும் 2, சென்டர்லாம் ஒரு ப்ளூ மணி வரணும். லாஸ்ட்டில் 2 மணி வருது. அந்த 2 மணிலையும் ஒரு திலக ஷேப் மணி சொன்னேன் இல்லைங்களா, இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி திலக ஷேப் மணி அந்த ஒரு மணிலையும் ஒரு திலகம் 2 ப்ளூ, ஒரு திலகம் 2 ப்ளூ, அந்த மாதிரி வர மாதிரி ஃபுல்லாக போட்டோன்னே அந்த பாவாடை விரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி, இந்த பக்கம் அதே மாதிரி முகம் வர மாதிரி. அந்த நீங்கள் வேணும்னாக்கா உங்களுக்கு அப்படி கஷ்டமாக மேலேருந்து போட கஷ்டமாக இருந்தால் கீழே ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரில் போட்டுருங்க. திலக மணி போட்டு
அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் மணி பெரிய மணி சொன்னேன் இல்லைங்களா, அதை கோத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ போடும்போது ஒரு சைடு மட்டும் போட்டுருங்க, இன்னொரு சைடு வந்து தனியாக கூட போட்டு இந்த மேலே மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளவுஸ் வரைக்கும் வர மாதிரி தலைக்கு ப்ளவுஸு எல்லாம் சேர்ந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கை வைக்கலாம். கூட தனியாக பண்ணலாம். அந்த கூடையில் வந்து கை பிடிச்சின்னு இருக்க மாதிரி அந்த 5 மணி கொத்துருக்க இல்லைங்களா, அந்த கூடையில் அந்த 5 பூ போட்டிருக்கோம்ல, அதில் வந்து இந்த ஒயிட் வர மாதிரி போட்டுங்க. இது கைக்கும் அதே போல் 2 சைடும் போட்டுடணும். போட்டு இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மேலேருந்து போடுறத விட கீழே அந்த ஃப்ரில் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரில்லுலேருந்து ஆரம்பித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.